தொடர்ச்சியாக சில வீடியோக்களை நம்ம பார்க்குறோம் பைபிளில் இருக்கிற புத்தகங்களை குறித்து. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம் அப்படின்னு 4 புத்தகத்தை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். இதில் நான் அடிக்கடி பார்க்குற சில வார்த்தைகளில் ஒரு 3 வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடித்த சப்ஜெக்ட். அந்த காரியத்தை குறித்து ஒரு சின்ன வீடியோவை மட்டும் நான் கிளிப்பாக இந்த வீடியோவை நான் போடுறேன். தொடர்ச்சியாக பாருங்கள், உண்மையாக பிரயோஜனமாக இருக்கும். ஒரு 3 வார்த்தைகள் அடிக்கடி வரும். அந்த 3 வார்த்தைகள் என்னென்னா, பாளையம், பிரகாரம், ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் அப்படி 3 வார்த்தைகள் என்ன பண்ணுன்னா அடிக்கடி வரும். இந்த பாளையம் அப்படின்னா என்ன, பிரகாரம் அப்படின்னா என்ன, இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவாக நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். முதலாவது பாளையம் அப்படின்னா என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு பிரயாணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு இடத்துல தங்குறாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு பேர் தான் பாளையம் இறங்குதல். பாளையம் தங்குறதுக்கு இடத்துக்கு பேர் தான் பாளையம் அப்படின்னு. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 40 வருஷத்தில் 41 இடங்களில் பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. இதை நம்ம என்னாகமம் 33வது அதிகாரத்தில் வாஸ்து பார்க்கலாம். அதாவது 40 வருஷத்தில் 41 இடங்களில் பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெண்களையும் குழந்தைகளையும் ஆண்களையும் சேர்த்து குறிப்பிட்டு ஒரு 15 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கலாம் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லுகிறது. வேதத்தில் நமக்கு அது ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் அதை ரிசர்ச் பண்ணும்போது ஒரு 15 லட்சம் பேர் என்ன இருக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இவங்க பாளையம் இறங்குகிற இந்த இடம் எவ்வளோ அகலமாக பாளையம் இறங்குவாங்கன்னா, ஆரம்பம் நான் அதை ஒரு ஃபோட்டோ இங்கே ஆட் பண்ணுறேன். ஆரம்பம் முதல், அதாவது ஆரம்பத்தில் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்கன்னா கடைசி ஒருத்தவங்களும் இது வரைக்கும் 6 கிலோமீட்டர். அதே போல் இந்த அகலமும் 6 கிலோமீட்டர், நீளமும் 6 கிலோமீட்டர், அகலமும் 6 கிலோமீட்டர்னு சொல்லி இந்த டோட்டல் ஏரியா பாளையம் இறங்குறது என்னென்னா 6 கிலோமீட்டராக என்ன பண்ணுவாங்க பாளையம் இறங்குவாங்க. அந்த பாளையம் இறங்குற ஃபோட்டோவை நான் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணி விட்றேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த பாளையம் இறங்குதில் இவங்களுக்கு பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமாக இருந்து இந்த 40 வருஷம் அவங்க கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிற வரைக்கும் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு தூணாயும் ஒரு பாதுகாப்பாகவும் என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க. இதுதான் பாளையத்தோட ஒரு சுவாரஸ்யமான, இப்படி தான் பாளையம் இறங்குனாங்க அப்படின்றது ஒரு காரியம். இந்த பிரகாரம் அப்படின்னா என்னென்னா, ஆசரிப்பு கூடாரத்தை தனக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு இடம் தான். பாளையம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறது. பிரகாரம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்குற அந்த நடுவில் என்ன பண்ணுன்னா அந்த பிரகாரம் அப்படின்ற ஒன்று இருக்கும். இந்த நடுவில், இந்த பிரகாரத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். அதை குறித்து பின்னாடி சொல்கிறேன். இந்த பிரகாரத்தில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் என்ன பண்ணுதான் இருக்குது. இதில் 60 தூண்கள் நாட்டப்பட்டிருக்கு. இந்த தூண்களோட உயரம் 5 முழ நீளம். இந்த பிரகாரத்தை வெள்ளித்திரைகளால் மூடப்பட்டிருக்கு. ஓகே, இதுக்கு இந்த பிரகாரத்திற்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்குது. கிழக்கு பகுதியில் ஒரே ஒரு வாசல் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த பிரகாரத்தை முழுவதுமாய் நூல்களால் என்ன பண்ணாங்கன்னா அலங்கரித்தாங்க. நூல் திரைகளால் உருவாக்கப்பட்டது. என்னென்ன நூல்கள் யூஸ் பண்ணாங்கன்னா, நீலம் நூல்கள், சிவப்பு நூல்கள், இரத்தாம்பர நூல்கள், திரிப்பஞ்சு நூல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 விதமான நூல்களை யூஸ் பண்ணாங்க. இந்த பிரகாரத்துக்குள்ள பலிபீடமும் வெண்கல தொட்டியும் ஆகிய 2 மெட்டீரியல், 2 விதமான பொருட்கள் அந்த இடத்துல இருக்குது. ஒன்று பலிபீடம், 2வது வெண்கல தொட்டி அப்படின்ற 2 விதமான. இந்த பலிபீடத்தில் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து இறங்கின தீ எப்போவுமே எரிஞ்சிட்டு இருக்கணும். அது நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்டளை. இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற கட்டளை மிக முக்கியமானது. இந்த பலிபீடத்தில் ஆண்டவர் வானத்திலிருந்து இறக்கின அக்கினி கண்டினியூவாக எரிஞ்சிட்டே இருக்கணுன்றது ஒரு ரூல்ஸ் அவங்களுக்கு அது எரிந்து கொண்டே இருக்கும். இந்த பலிபீடம் கிறிஸ்துவை எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு இடம் தான் இந்த பலிபீடம். எக்ஸாம்பிளாக இருக்கிற ஒரு இடம் தான் இந்த பலிபீடம். இந்த பலிபீடம் இயேசுவோட மரணத்தை எக்ஸாம்பிள் பண்ணுற அதாவது எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு இடம் தான் இந்த பலிபீடம். இந்த பலிபீடத்தில் வெண்கல தொட்டின்னு ஒன்று நான் சொன்னேன் தெரியுமா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதோட பேர் என்னென்னா
கண்ணாடி கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் கண்ணாடி கடல்னு பேர் வந்ததுன்னா, இஸ்ரேல் ஜனங்களில் இருந்த பெண்கள் தங்களால் முடிந்த உற்சாகமான காணிக்கைகள் கொடுத்தாங்க. அந்த காணிக்கைகளை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு வெண்கல கண்ணாடி தான். அந்த கண்ணாடி உள்ள இந்த தண்ணீரை ஊற்றும் போது அது ஒரு கடல் போல காட்சியளித்தது. அதுக்காக யாத்ராகமம் 38 8வது வசனத்தில் சொல்லுது, கண்ணாடி கடல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பலிபீடம் என்பது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதான ஒரு எக்ஸாம்பிளாக காட்டப்பட்டு, இந்த சுத்திகரிப்பு அப்படின்ற இந்த வெண்கல தொட்டி இது அவர்களுடைய பரிசுத்தப்படுத்துறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக என்ன பண்ணியிருக்கு, பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தொட்டியை நம்ம எதுக்கு ஒப்பிட்டு காட்டுறாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு காட்டப்படுகிறது. ரோமர் 15வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுகிறது, தண்ணீர் நம்ம வெளியரங்கமான சுத்திகரிப்பை காட்டுறது போல ஆவியானவர் நம்முடைய குறைகள் எல்லாம் உணர்த்தி சுத்திகரிக்க உதவுகிறார் அப்படின்ற வசனத்தை அங்கே மென்ஷன் பண்ணி காட்டுது. அப்போ தொட்டி என்பது நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு எக்ஸாம்பிளாக காட்டப்படுகிறது. மூன்றாவது ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நிறைய டீச்சிங் இருக்குது, அதற்குள்ளே நான் போகலை. என்கிட்ட இருக்கிற புத்தகத்தை குறித்து ஒரு விளக்கமான வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். அதை குறித்து நான் சில நாட்கள் இன்னும் நோட்ஸ் எல்லாம் எடுத்து அதை குறித்து தியானிக்கலாம். ஆனால் நான் இந்த 3 காரியங்களை எனக்கு பிடித்ததுனால சொல்கிறதுக்காக இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து சொல்கிறேன். இது பாளையத்தின் நடுப்பகுதியில் இந்த கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி பலியிடுகிற பலிபீடம் இருக்குது. அதில் எப்போவுமே அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்க எங்கேயும் போக தேவையில்லை, ஆண்டவரை தேடி எங்கேயும் போக தேவையில்லைன்னு சொல்லி அந்த பலிபீடம் அவங்களுக்கு நடுவிலே இருக்கிறதுனால அவங்க பாளையத்தில் இருந்து வெளியே வரும், அதாவது அவங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் மட்டும்தான். அப்போ எல்லா நேரங்களிலும் கர்த்தரை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு இடமா இந்த இடத்த என்ன பண்ணுறாங்க, மென்ஷன் பண்ணுறாங்க. யாத்ராகமம் 33:10 சொல்லுது, அவர்கள் தங்கள் வாசலில் விட்டு வெளியே பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவங்க எங்கேயும் தேடியெல்லாம் போக தேவையில்லை அப்படின்றதுக்காக தங்கள் வாசலுக்கு எதிராகவே இந்த பலிபீடம் அந்த ஆசரிப்பு கூடாரம் அவங்களுக்கு இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு 2 விதமான அறைகள் இருக்குது. முதலாவது அறை பரிசுத்த ஸ்தலம், 2வது மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு 2 இருக்குது. இந்த 2 அறைகளை பிரிக்கிறது திரைச்சிலை அப்படின்ற ஒரு திரை தான் என்ன பண்ணுதா இந்த 2த்தையும் பிரிக்குது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை 2ஆக பிரிக்கிறது என்னென்னா இந்த திரைச்சிலை. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்குன்னா, சமூகத்து அப்பம் வைக்கப்பட்டிருக்கும், மேஜையில் குத்தவிளக்கு வைக்கப்பட்டிருக்கும், வெண்கல தூபபீடம் இருக்கும். இந்த தூபபீடத்தில் எப்போவுமே என்ன பண்ணுன்னா தூபம் காட்டுற புகைகள் இருக்கும். இந்த குத்து விளக்குகளை எண்ணெய்கள் எரிந்து கொண்டு இருக்கும். இது ஓய்வு நாள்கள் தோறும் சமூகத்தின் அப்பத்தை என்ன பண்ணணும்னா மாற்றி வைக்கணும். இந்த காரியங்கள் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பண்ணுவாங்க. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா பண்டிகை நாட்களில் என்ன பண்ணுவாங்க, கூடுவாங்க. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது அதுக்குள்ளே எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, நுழையக்கூடாது. அதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது, அந்த நாள் மட்டும்தான் நுழையணும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சாட்சி பெட்டியும் கிருபாசனமும் இருக்குது. அந்த சாட்சி பெட்டியை மூடுற பலகையோட பேர் தான் கிருபாசனம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரணும். அது 7வது மாதம் 10ஆம் தேதியில் மட்டும்தான் அந்த மகா பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அனுமதிக்கப்படுவார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது ஜனங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவங்கள மன்னிக்கிறதுக்காக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் ஊழியம் செய்வாங்க. சப்போஸ் ஊழியக்காரர், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிற பிரதான ஆசாரியர் பாவியார்னா அங்கேயே என்ன பண்ணுறாரு, இறந்துருவார். அதனால் அந்த ஆசாரியர் உள்ளே போகும்போது அவருடைய காலில் ஒரு கயிறு கட்டி தான் என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ட்ரெஸ்ஸை சுற்றிலும் மணிகளாக தான், ஆசாரியர்களை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஆசாரிகளை சுற்றிலும் நிறைய மணிகள் என்ன பண்ணும் இருக்கும். அவங்க அந்த வேலை செய்துட்டு இருக்கும்போது அந்த மணியின் சத்தம் வெளியே இருக்க ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கேட்க, சப்போஸ் கேட்கலன்னா, குறிப்பிட்ட நேரம் கழித்து கேட்கலன்னா, ஒரு வேளை அவர் இறந்துட்டாருன்னு நினச்சி அந்த கயிறை பிடிச்சி இழுத்து அவர் வெளியே என்ன பண்ணுவாங்க, எடுத்துடுவாங்க. இதுதான்
ஆசரிப்பு கூடாரத்தில் நடக்கிற சில காரியங்கள். இந்த 3 காரியங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். முதலாவது பாளையம் இறங்குதல், 2வது வந்து பிரகாரம், 3வது ஆசரிப்பு கூடாரம். இந்த 3 காரியங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பைபிளை பற்றிய நிறைய விஷயங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வேணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்களை பார்க்கலாம். மிஷினரி வீடியோக்களை பற்றி நிறைய வீடியோக்களை போட ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். டெரஃப். பாய்.